அன்பு நெஞ்சங்களுக்கு ஆடி வெள்ளி இனிய காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பேச போகிறோன்னா, அதாவது நம்மளுக்கு எது கிடைச்சதோ அதை வச்சு நம்ம திருப்தி அடைஞ்சிக்கணும். அது நம்மளுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம குழந்தைகள்லேருந்து எல்லாத்துக்குமே அது பொருந்தும். அதாவது நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப பெருசாக ஆசைப்பட்டிருப்போம். நம்மளுக்கு கிடைக்கிறது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு, அதாவது நம்ம ஆசைப்பட்டதை காட்டிலும் அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ நம்ம வருத்தப்படக்கூடாது. நம்ம என்ன நினச்சி சந்தோஷப்படணும்னா, இதுதான் இன்றைக்கி நம்மளுக்கு கிடைக்கணும்னு இருந்திருக்குது, அது கிடச்சிருக்குது. கிடைச்சதை நம்ம ரொம்ப மனசார பெருசாக ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைவாக, இதுவே போதும் கடவுளே, இதாவது கிடைச்சதே அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டோன்னு வைங்களேன், அதுக்கு எல்லையே இல்லை. அவ்வளோ ஒரு நிறைவாக இருக்கும். இது நிறைய விஷயங்களில் பொருந்தும். குழந்தைங்க இப்போது ஸ்கூல் முடித்து காலேஜ் போகிறாங்க, இல்லை நம்மளே குழந்தைகளுக்கு ஒரு ஸ்கூல் ஒன்று செலக்ட் பண்ணி அதில் சேர்த்தலான்னு நினச்சிட்ருப்போம். இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பிளான் பண்ணியிருப்போம். ஆனால் சூழ்நிலை சந்தர்ப்பம் காரணமாக நம்மளுக்கு வேறு ஸ்கூல் அமையும், வேறு அவங்க நினச்ச காலேஜ் கிடைக்காது. அது மாதிரி எல்லாமே, அதாவது வேலையாகட்டும், ஒரு அலைன்ஸ் பார்க்குறது விதத்துலேயாகட்டும், எல்லா விதத்துலேயுமே லைஃப்பில் இருக்கிற எல்லாத்தையுமே நான் இதோட கனெக்ட் பண்ணுறேன். அது நம்ம ஏற்றுக்கிற விதத்தில் இருக்குது. நம்ம என்னன்னு நினச்சிக்கணுன்னா, இதுதான் நம்மளுக்கு, இதை நாம் பெஸ்ட்டாக பண்ணுவோம். நான் என் குழந்தைகளுக்கு அதே தான் சொல்லுவேன். அதாவது உனக்கு இது தான் கிடைக்கிதுன்னா அதே போதும், அதில் நீ எவ்வளோ உன்னோட எஃபர்ட் போட முடியும் போட்டேன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய சக்ஸஸ் வரும். இது உனக்குன்னு ஆனதுமா, இது உன்னோட வழிப்பாதையில் நீ அழகாக போனேன்னா ஒரு பெரிய பாராட்டு, ஒரு பெரிய ஒரு எதிர்காலம் உனக்காக காத்துட்ருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அதே போல் பார்த்திங்கன்னா அது அப்படியே நடக்கும். நம்மளுக்கு இது ஒரு பெரிய மிராக்கிள், மேஜிக்கலாக இருக்கும். ஆனால் அதுதான் உண்மை. இதுக்கு ஒரு உதாரணம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நான் இந்த கோலம் போடும்போது ஒரு பிங்க் ஒரு க்ரீன் அப்படி போடணுன்னு நினச்சி போடும்போது பார்த்திங்கன்னா டக்குன்னு பிங்க்குக்கு அப்புறம் பிங்கே வந்துருச்சு. உடனே நான் என்ன பண்ணிட்டேன், அதில் ஒரு யோசித்து ஒரு க்ரியேட்டிவாக 2 பிங்க் 2 க்ரீன் 2 பிங்க் 2 க்ரீன் அப்படி போட்டேன். கோலம் அழகாயிருச்சு. இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள். அது மாதிரி கிடைச்சதை நிறைவாக ஏற்றுக்கிட்டோம்னா லைஃப்பில் எல்லாமே சந்தோஷமாக இருக்கும். இதை நம்ம மட்டும் இல்லை, நம்ம குழந்தைகளுக்கும் சொல்லி வளர்த்தணுன்னு வைங்களேன், கண்டிப்பாக போதுங்கிற மனமே பொன் செய்யும் விருந்து மருந்து.